கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 8-9 வசனங்களை தியானிக்கலாம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று இறுதியில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும். நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களே மேய்வார்கள், சகல மேடுகளும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஆமென். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. அனுக்கிரக காலம்னு ஒரு காலம் இருக்குது. அனுக்கிரக காலம் வேறு ஒரு இடத்துல இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லிட்டு வசனத்தில் இருக்குல்ல. யாருக்கு அது சொல்லப்பட்டது? எலிசபெத்துக்கு. யாருக்கு? எலிசபெத்துக்கு சொல்லப்பட்டது. எலிசபெத்து மரலியாக இருக்கிறா. அப்போ தேவதூதர் என்ன சொல்கிறாரு? அனுக்கிரக காலத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய். அனுக்கிரக காலம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ வேண்டி கொண்டு இருக்கிறோமோ அந்த காலம் நிறைவேறுகிற ஒரு காலம்தான். அந்த காரியம் நிறைவேறுகிற ஒரு காலத்தை தான் அனுக்கிரக காலம்ட்டு என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்போ நீ அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. நான் இந்த விண்ணப்பத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் தேவன் என்ன பண்ணல, ஒரு பதிலும் கொடுக்க மாட்டுறாரு இந்த காரியத்துக்கு. இந்த காரியத்தை வருஷங்காலமாக மாதந்தோறும் எவ்வளோ நாட்களாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இதுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனாலும் இதுக்கு ஒரு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்காளைப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினச்சி நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும். அப்படி நம்ம யோசிச்சுருக்கிற சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுப்பேன். நீ ஜெபிச்சுட்டு தான் இருக்கிற, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அது கூடி வர காலம். அதாவது திருமணம் கூடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ நாள் திருமணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை தேடுவாங்க. எவ்வளோ நாள் அதுக்காக பிரயாசப்படுவாங்க, ஜெபிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் பொண்ணு இருக்குன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. ஆனாலும் அதுக்குன்னு ஒரு அனுக்கிரக காலம் வரும்போது அந்த காரியம் என்ன பண்ணோம், நடக்குமா நடக்காதா? எவ்வளோ நாளாக காத்திருக்கிறது என்ன பண்ணோம், ஒரு நாள் நடக்கும். அந்த நாளுக்கு பேர் தான் அனுக்கிரக காலம். அந்த அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் செவி கொடுத்தா உடனே செஞ்சிருவாரா, செய்ய மாட்டாரா? அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுவார், செவி கொடுப்பார். உமக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே உமக்கு உதவி செய்தேன். ரட்சண நாள், ரட்சணன்னா என்னது? விடுதலை, ரட்சிப்பு. ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த காரியத்திலிருந்து ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னது? ரட்சண நாள். அது என்ன நாள்? ரட்சண நாள். ரட்சண நாள்னா என்னது? ரட்சண நாள்னா ரட்சிப்பு, விடுதலை தருகிற நாள். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன், குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். அதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சு அந்த நாளில் என்ன பண்ணார், தேவன் அந்த பிரச்சனையிலேருந்து, போராட்டத்திலேருந்து. இப்போ குழந்தை இல்லைன்னா என்ன சாதாரணமாக இருக்குமா? குழந்தை இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக விட்டுருவாங்களா? ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்களா இல்லையா? அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த காரியத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை தர்ற நாள், விடுதலை தர்ற நாளாக தேவன் வச்சிருக்கிறது என்னது? அனுக்கிரக காலத்தில் ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு. எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணுவார் தெரியும். அந்த நாளில் நமக்கு தேவையை என்ன பண்ணுவார், சந்திப்பார். இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோம், இதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்காளாய்க்கிறது உண்டு. ஆனால் அவருக்கு தெரியும் எந்த நேரத்திலும் எந்த காலத்தில் நாம் நம்ம பிள்ளைக்கு எது தரணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். சில காரியம் நமக்கு தரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினச்சிருப்பார். அந்த காரியத்தை குறித்தே என்ன பண்ணுவோம், நம்ம வேண்டுதல் செய்வோம். அது தேவனுக்கு பிரியம் இல்லைன்றது நமக்கு தெரியாது.
அது தேவன் கொடுக்க மாட்டாருன்னு தெரியாது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணும், புறப்படும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆனால் அது நம்ம மகளுக்கு அது தேவையற்றதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை கொடுக்க மாட்டார் சில வேளைகளில். அனுகிரக காலம்னா என்னது, காலம் கூடி வருகிற நேரம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தோமானால் அந்த ஏக்க பெருமூச்சு என்னது, அந்த கேட்டு தேவன் பதில் கொடுக்குற ஒரு காலத்தை தான் அனுகிரக காலம். அப்போ அனுகிரக காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்வேன். ரட்சணை நாளில் நான் என்ன பண்ணுவேன், உமக்கு உதவி செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ரட்சணை நாளில் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன். அப்படின்னா என்னது, அந்த காரியத்திலேருந்து உனக்கு விடுதலை, அந்த காரியத்திலேருந்து உனக்கு ரட்சிப்பு, அந்த காரியத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம், எதையோ ஒன்று ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, உதவி செய்ய போகிறாரு. உதவி செய்தேன்னு சொல்கிறார். உதவி செய்தேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம், அது ஒரு ரட்சணை நாளில் அவர் என்ன பண்ணார், அனுகிரக காலத்தில் நமக்கு செஞ்சார். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். எதுக்காக இந்த உதவி நமக்கு செஞ்சார் தெரியுமா, எதுக்காக அந்த அனுகிரக காலத்தில் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் தெரியுமா, எதுக்காக கட்டளையிட்டார், நமக்கு எதுக்கு உதவி செஞ்சார். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம், அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. இப்போ எதுக்காக அவர் செஞ்சார்னா, நீர் பூமியை சீர்படுத்தணும், பாழாய் கிடக்கிற இடங்களை என்ன பண்ணணும், சுதந்திரிக்க பண்ணணும். பூமியை சீர்படுத்தணும். பூமின்னா என்னது, பூமியை போய் நம்ம என்ன பண்ண முடியும், நிலத்தெல்லாம் சீர்படுத்த முடியுமா. பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும் அப்படின்னா என்னது, பூமியில் இருக்கிற ஜனங்களை தான் அது குறிக்கும். யாரை குறிக்கும், ஜனங்களை குறிக்கும். பூமியில் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தணும். அவங்க பாழாய் கிடக்கிற இடங்களை என்ன பண்ணணும், இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும். பூமியில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும், சீர்படணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சீர்படணும். அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழிந்து கொண்டு இருப்பாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், என்னது இவங்க நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், சீர்படுத்தணும். அவங்கள சீர்படுத்தணும். எப்படி நம்ம சீர்படுத்த முடியும் அவங்கள, தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சீர்படுத்த முடியும். அடுத்தது, பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். பாழாய் கிடக்கிற இடங்களை என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இடங்களை சுதந்திரிப்பாங்க இல்லையா. போருக்கு போய் சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிப்பாங்க, இந்த நாட்டை பிடிப்பாங்க, அப்படி பிடிப்பாங்க, எல்லா நாட்டையும் தேசங்களையும் பிடிப்பாங்க. அப்படியா நம்ம இப்போ செய்யணும், இல்லை. நம்ம எப்படி செய்யணும்னா, ஜெபத்தினால என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தேவனுடைய வார்த்தையினால் அவங்கள சீர்படுத்தணும். ஜெபத்தினால அவங்க பாழாக இருக்கிறவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. எதுக்காக நமக்கு அனுகிரக காலத்தில் நம்ம கேட்குற விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். தேவன் நமக்கு என்ன ரட்சணிய நாளில் நமக்கு உதவி செய்தார்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் ஜெபித்தோம் இல்லையா, நம்ம கஷ்டத்துக்கு வேதனைக்கு ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு உதவி. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்காகத்தான் நம்மளை ஜீவனோடு கூட ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இந்த பூமியில் வச்சிருக்கிறார். நமக்காக வாழணும், நமக்காக நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம நல்லா சாப்பிட்டா போதும் அப்படின்றதுக்காகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கிடையாது. மற்றவர்களுக்காக வாழறதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் இருக்கிறது எதுக்காக, நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கிறது எதுக்காக, மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணுன்றதுக்காகத்தான் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கிறார். எதுக்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார், எதுக்காக நம்ம தேவைகளை சந்தித்து இருக்கிறார், எதுக்காக நமக்கு செவி கொடுக்கிறார், எதுக்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார், எதுக்காக ஊழியத்தை செய்யலாம். சிலவங்க சொல்லுவாங்கள்ல, அக்கா நான் இவ்வளோ